வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கொண்டக்கடலை பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வெள்ளை கொண்டக்கடலையை வச்சு நல்ல ஒரு அருமையான பிரியாணி ரெசிபிங்க. குக்கரில் தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக செய்யலாம். டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் எல்லாத்தையும் சாப்பிட்டு வந்துடுவாங்க. இதை எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா ஹீட் ஆகி வரட்டும். நல்லா சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் மசாலா ஜாமான்லாம் நம்ம சேர்த்துக்குவோம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, கொஞ்சம் கல்பாசி, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பாதி பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன். இந்த அளவு எடுத்தோம்னா போதும். இப்போ இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இது கூடவே பார்த்திங்கன்னா ரம்ப இலை சேர்த்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா பிரியாணியில் சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும். பிரியாணிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இது இருந்துச்சுன்னா சேர்த்துக்குங்க. நல்லா எல்லா ஜாமானும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதில் ஒரு பெரிய வெங்காயம், நல்லா பெரிய சைஸில் உள்ள ஒரு பெரிய வெங்காயம் நீள்வாக்கில் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு செய்யும் போது டேஸ்ட்டும் வாசனையும் சூப்பராக இருக்குங்க. அதனால் இந்த வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நல்லா செவக்க வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வரணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா ஒரு 2 செகண்டுக்கு வதக்கி விட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் இதில் 2 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா அரை கைப்பிடி அளவுக்கு புதினா, அரை கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை சேர்த்துக்குங்க. இந்த பிரியாணிக்கு மல்லி புதினா வந்து கம்மியாக சேர்த்துக்குங்க. இதே நம்ம சிக்கன் மட்டன்லாம் செய்கிறோன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். இதேமாரி வெஜிடபிள் பிரியாணிலாம் செய்யும் போது பார்த்திங்கன்னா மல்லித்தலை புதினா தலை கம்மியாக தான் சேர்த்துக்கணும். அப்போ தான் அந்த பிரியாணியோட டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும். நான்வெஜ் செய்யும் போது மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து செய்யணும். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்து வதக்கணும் அப்படின்னாக்கா நல்லா ஈஸியாக சீக்கிரமாகவே நல்லா வதங்கி வந்துடும். இந்த தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் ஒரு 2 செகண்ட் நல்லா இந்த அளவுக்கு வதக்கி விடுங்க. இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்க்கணும். இப்போ இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ மசாலா தூள் சேர்த்து இன்னொரு 2 செகண்டுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா இந்த அளவுக்கு ஒரு பொருளையும் டைம் கொடுத்து நம்ம வதக்கிட்டு செய்யும் போது தான் பிரியாணியோட டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ ஒரு 200 கிராம் கொண்டக்கடலையை பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு காலையில் குக்கரில் சேர்த்து நல்லா ஒரு 4-5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உப்பு சேர்த்து தான் வேக வச்சு எடுத்துருக்கேன். தண்ணியை வடிச்சிட்டு கொண்டக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். வடித்த தண்ணியும் நம்ம இது கூட சேர்த்து தான் இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறோம். இந்த தண்ணியை சேர்த்தே அளந்து ஊற்றிக்குவோம் நம்ம. இப்போ வந்து கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணி பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு இருக்குது. இது கூடவே நம்ம தண்ணி சேர்த்துக்குவோம். எந்த டம்ளரால் அரிசி எடுக்கிறீங்களோ அதே டம்ளரால் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுக்குங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் பிரியாணி அரிசி தான் எடுத்திருக்கேன். அதுக்கு 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். இதே நீங்கள் பாஸ்மதி ரைஸ் அப்படின்னாக்கா 1.5 டம்ளர் தான் தண்ணி சேர்க்கணும். அப்போ தான் சாதம் நல்லா உதிரியாக வரும். நீங்கள் எடுக்கிற அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்குங்க. இதே வந்து சாப்பாட்டு புழுங்கல் அரிசி அப்படின்னாக்கா 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. ஒவ்வொரு அரிசிக்கும் தண்ணியோட அளவு மாறுபடும். அதுக்கு தகுந்த அளவு சேர்த்துக்குங்க. இன்றைக்கி நான் எடுத்துருக்க பிரியாணி அரிசிக்கு 2 டம்ளர் கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கும். நம்ம ஏற்கனவே கல்லையில் உப்பு சேர்த்துருக்கோம். இதுக்கும் சேர்த்து கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. தேவைன்னா இதில் ஒரு 2 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். காரம் தேவைன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாம் கலந்து விட்டு நல்லா இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அரிசி சேர்க்கணும். அரிசி பார்த்திங்கன்னா நல்லா 1 டம்ளர் அளவு எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாலே போதும். நமக்கு அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ தண்ணிலாம் வடிகட்டிட்டு இந்த அரிசியை நம்ம சேர்த்துக்குவோம். அரிசி சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. இதுலேருந்தே பார்த்திங்கன்னா நம்ம தீயை குறைச்சி வச்சு தான் வேக வைக்க போகிறோம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியை சேர்க்கணும். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை குறைச்சி வச்சு வேக வைங்க. இதிலே நம்ம
வடிகட்டி வச்சுருக்க அந்த கொண்டக்கடலையும் சேர்த்துக்குவோம். நல்லா எல்லாத்தையும் ஒத்தாப்பில் கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதான். நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வச்சோம்னா போதும். நல்லா சாதம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து உதிரி உதிரியாக இருக்கும். அதிகமான அளவு விசில் விட வேண்டாம். நம்ம அரிசி ஏற்கனவே ஊற வச்சதுனால பார்த்திங்கன்னா ஒரு விசில் வச்சாலே போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வரல அப்படின்னாக்கா ஒரு 10 நிமிஷம் அப்படியே அடுப்பில் சிம்மில் வச்சிங்கனாலே போதும். நல்லா வெந்து வந்துடும். இப்போ ஒரு விசில் மட்டும் விட்டு நான் எடுத்துக்கிறேன். வெந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இப்போ மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டேன். ப்ரெஷர்லாம் தன்னால் அடங்கினதுக்கு அப்புறம் தான் ஓப்பன் பண்ணுறேன். சாதம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக தனித்தனியாக இருக்குது பாருங்கள். சாதமும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம இதை உடச்சி விட்டு பார்ப்போம். நல்லா ஒரு கரண்டியை எடுத்து ஒரு ஓரத்துலேருந்து இப்படி எடுங்க. லைட்டாக கலந்து கொடுங்க. அப்போ தான் சாதம் உடையாமல் நமக்கு முழுசாக இருக்கும். நல்லா இது போல் அடியிலேருந்து எடுத்து விட்டு உடச்சி விடுங்க. சாதமும் பாருங்கள் அடி பிடிக்காமல் நல்லா பொலன்னு உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். தண்ணியோட அளவு நம்ம கரெக்டாக வச்சிட்டோம் அப்படின்னாக்கா பிரியாணி நல்லா இந்த அளவுக்கு சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பொலன்னு கிடைக்குங்க. இன்றைக்கி நம்மளோட கொண்டக்கடலை பிரியாணி ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு வெறும் தயிர் பச்சடி மட்டும் இருந்தாலே போதுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.